நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல 2024ஆம் ஆண்டு குரோதி வருட பலன்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இது எந்த ராசிக்கும் இல்லாம பொதுவா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சோபகிருது வருடம். அந்த சோபகிருது ஆண்டுல பார்த்தீங்கன்னா ராஜாவாக புதன சொல்லப்பட்டது, மந்திரியாக சுக்கிரன் சொல்லப்பட்டது. அதனால என்ன நடந்தது அப்படின்னா, கடந்த ஆண்டுகள்ல நிறைய பெரிய பெரிய கோயில் விசேஷங்கள் எல்லாமே நடந்தது. ராமர் கோயில் கும்பாபிஷேகங்கள் நடந்தது. அதே மாதிரி புதன மந்திரியாக சொல்லப்பட்டதுனால கம்ப்யூட்டர் சம்பந்தமான அமைப்புகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சது. இந்த ஏஐ டூல், சேட் ஜிபிடி இது எல்லாமே கம்ப்யூட்டர்ல மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜியாக வளர்ந்து நிக்குது. பெரிய ஐடி கம்பெனிக்காரங்களுக்கு எல்லாமே பெரிய சவால் விடக்கூடிய ஒரு நிலையில இந்த ஏஐ டூலும் அதே மாதிரி சேட் ஜிபிடியும் இருக்குது. இது நான் போன தமிழ் புத்தாண்டு பலன்கள்லயே நான் சொல்லியிருந்தேன். கம்ப்யூட்டர் சம்பந்தமான அமைப்புகள் எல்லாம் பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அதே மாதிரி பெரிய பெரிய கோயில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க போன ஆண்டு பலன்கள் நான் சொன்னது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நான் சொன்னது கிடையாது. பஞ்சாங்கத்தில் உள்ளத நான் சொன்னேன். அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த குரோதி வருடத்துல எந்த கிரகங்களை ராஜாவாகவும், எந்த கிரகத்தை மந்திரியாகவும் சொல்லப்படுதுங்கிறத பார்ப்போம். இந்த வருடத்துல ராஜாவாக சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். மந்திரியாக சொல்லக்கூடிய கிரகம் சனி. பொதுவா செவ்வாயை ராஜாவாக சொன்னால் செவ்வாயுடைய காரகம் என்ன? கோபம். எங்கேயுமே சண்டை சச்சரவுகள், நிலம் சம்பந்தமான அமைப்பு, ரத்தம், இது எல்லாத்துக்கும் உரிய காரகம் தான் செவ்வாய். இங்க முரட்டுத்தனம் தான் இருக்குமே ஒழிய புத்திசாலித்தனம் இருக்கவே இருக்காது செவ்வாய் கிட்ட. அந்த செவ்வாயை போய் ராஜாவாக வச்சிருக்கிறது ஒரு தப்பான விஷயம். அதுக்கு புத்தி சொல்றால் நல்ல விதமாக இருந்ததுன்னா அந்த செவ்வாய் ஒரு காவல்துறை இதெல்லாமே ராணுவம் இதெல்லாமே வளர்ந்து நல்லபடியாக போகும். ஆனா இங்க மந்திரியாக இருக்கக்கூடிய கிரகமும் சனி. இந்த சனி யாரு? ஒரு நயவஞ்சகன், கெட்டதை சொல்லக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி. பாவம் பண்ணக்கூடியது. இது எல்லாமே பசி, பட்டினி, குள்ள நெறித்தனம் இது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி. அப்ப ராஜாவும் சரியில்லை இந்த வருஷம், மந்திரியும் சரியில்லை. இப்படி ஒரு சூழல்ல தான் இந்த குரோதி வருடம் நம்மளுக்கு இருக்க போகுது. இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கு அப்படின்னா, எங்க பார்த்தாலும் போர் நடக்கலாம், சண்டை சச்சரவுகள் நடக்கலாம். நம்ம நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் போர் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதனால பெரிய அளவுல பொருளாதார இழப்புகள் நேரிடலாம். அதே மாதிரி இந்த வருடம் பெரிய அளவுகள்ல மழை இல்லாம ரொம்பவுமே வறண்ட வானிலைகள் காணப்படக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும். சொந்த உள்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் சண்டை சச்சரவு, பொருளாதாரம் குறையும் போது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு கோபம், வெறுப்புகள் ஏற்படும். அந்த வெறுப்புகள் எல்லாமே இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த குரோதி வருடம் ஒரு போதாத காலம்தான் நம்மளுக்கு. சரி, இது பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு பலன்களை சொல்லியிருப்பாங்க. இந்த குரோதி வருடத்துல நான் பார்க்கக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்துல சொல்லக்கூடிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, குரோதி வருஷத்திய பலன். கோர குரோதி தனிற் கொள்கை மிகு கல்லரினுள் பாரிசனங்கள் பவமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் மக்க குறையுமே சொற்ப விலை உண்டெனவே சொல். இப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை தான் கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, இந்த குரோதி வருடத்துல எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை இதெல்லாம் அதிகமாக நடக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மழை இல்லாம வறண்ட வானிலைகள் இருக்கும். அதனால விவசாய பொருட்கள் அத்தியாவசிய அரிசி, பருப்பு, காய்கறிகள்ல இருந்து எல்லாமே பெரிய அளவுகள்ல விலை அதிகமாகும். மக்கள் வாங்குறதுக்கே ரொம்ப திண்டாடக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும். அதே மாதிரி பால் விலை ஏறலாம், தங்கத்துடைய விலை ஏறும். இது எல்லாமே இந்த வருடத்துல அதிகமா நடக்கும். நிறைய பசி, பட்டினி, கஷ்டங்கள், வறுமைகள் அதிகமாக இந்த வருடம் இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த வருடத்துக்குரிய பலன். இதையும் நான் சொல்லல, பஞ்சாங்கத்துல சொன்னதைத்தான் சொல்றேன். ஏன்னா 2 கிரகங்களுமே ராஜாவாக இருக்கிறதும் சனி, மந்திரியா ஒரு நல்ல கிரகம் புதன் அந்த மாதிரி குருவோ இருந்திருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு.
ஆனா இங்க செவ்வாயும், சனியும் ஆளும்போது எங்க பார்த்தாலும் வெட்டு, குத்து, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, சச்சரவு, திருடர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும். அதனால நேர்மையா இருக்கிறவங்களுக்கு நெறைய பாதிப்புகள் ஏற்படும். இந்த மாரியான ஒரு போதாத ஒரு காலகட்டங்கள் தான். இந்த காலகட்டங்கள்ல அவரவருடைய ஜாதகம் வலிமையாக இருந்து, நல்ல விதமாக இருந்ததுன்னா, அவங்க ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. இது இந்த பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் தான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய ஜாதகம் வலுவாக இருந்ததுன்னா, அவன் ஏதோ ஒரு வழியில தப்பிச்சு பொழச்சு ஜெயிச்சு வந்துருவான். எல்லாருமே கஷ்டத்துல, வறுமையில இந்த வருடம் பூரா இருக்க போறதில்ல. ஆனா, வறுமையில இருக்கிறவங்க மீண்டு வர முடியாத ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருடம் முழுவதுமே. அப்படி ஒரு சூழல்கள் தான் இருக்கும். அப்படித்தான் பஞ்சாங்கத்திலயும் குடுக்கப்பட்டிருக்குது. காய்கறிகள் விலைவாசிகள் அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மழை இல்லைனாலே விளைச்சல் குறையும். அதத்தான் சொல்லியிருக்கிறாங்க. "அற்ப மழை பெய்யும் மக்க குறையுமே சொற்ப விலை உண்டெனவே சொல்." அதாவது சொற்ப விளைச்சல். விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்ப விளைச்சல் கம்மியாக இருந்ததுனாலே விலை கண்டிப்பா அதிகமாகும். அதே மாரி கொள்ளை மிகு கள்ளரினுள் அப்படின்னாலே கொள்ளை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும். பாரினுள் சனங்கள் பவமடைவார். நம்ம நாட்டுல ஜனங்கள் ரொம்பவுமே சிரமப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி பார்ப்போம் இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோல நான் பொதுவா என்ன நடக்கப் போகுதுங்கிறத நான் சொல்லிட்டேன். இது போக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனிப்பட்ட வீடியோக்கள நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.